بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, நேற்றைய வகுப்பில் வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா, ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள் என்ற குர்ஆன் வசனத்திற்கு ஏற்ப பணிவு ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவசியமானது என்பது குறித்து ஒரு சில செய்திகளை நாங்கள் பார்த்தோம். இறுதியாக உலகத்துக்கு இறைவனால் இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக நாட்டு தலைவராக இருந்த நிலையில் எவ்வளவு பணிவாக மக்களோடு நடந்து கொண்டார்கள் என்பதற்கு பல செய்திகளை நானும் நீங்களும் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இன்னும் சில செய்திகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக ஒன்றர கலந்து பணிவாக நடந்து கொண்டார்கள் என்பதற்கு பல சம்பவங்களையும் எங்களுக்கு பார்க்கலாம். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு ஒரு ஆடு கிடைக்குது கிஃப்டா. அப்போ அந்த ஆட்டை ரசூல்லாங்க அவங்களுடைய வீட்டாக்களுக்கு சொல்கிறாங்க, அதை சமையுங்கன்னு சொல்லி சமைச்சிட்டு ஒரு சஹனில் மொத்த ஆட்டையும் வச்சு திண்ணை தோழர்களாக இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ரசூலுல்லாங்க உட்கார வச்சு ரசூலுல்லாங்களும் உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. ஃபல்தஃபு அலைஹா, அந்த சஹானை சுற்றி எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும்போது ரசூலுல்லாங்களும் உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. ஃபலம்மா கசரு, ஆள் கூட கூட ஆள் அதிகமாக அதிகமாக, இப்போ நெருக்கடி ஒன்று வரும் இல்லை சஹனில், மற்றவங்க வந்து கை போடும்போது ஒரு நெருக்கடி வரும். அந்த சந்தர்ப்பத்தில் ஜஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாங்க மண்டியிட்டு உட்கார்ந்தாங்க. காலை மடித்து உட்கார்ந்தா மற்றவங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாதனால மண்டியிட்டாங்க. இப்போ மண்டியிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அள்ளி எடுத்து சாப்பிட்றாங்க. அப்போ ஒரு அராபி, ஒரு கிராமவாசி கேட்குறாரு, மாஹாதிஹில் ஜில்சத்து, என்ன யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து நீங்கள் இப்படி உட்கார்ந்து சாப்பிட்றீங்களே அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து சொல்கின்றார், இன்னல்லாஹ ஜஅலனி அபுதன் கரீமா, அல்லாஹ் என்னை பெருந்தன்மை மிக்க ஒரு மனிதராக, ஒரு தூதராக தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு என்ன அனுப்பியிருக்கின்றானே தவிர வலம் யஜஅல்னி ஜப்பாரன் அனீதா, மமதை பிடித்த அடக்குமுறை செய்யக்கூடிய ஒரு மனிதராக அல்லாஹ் என்னை இந்த உலகத்துக்கு தூதராகவோ மனிதராகவோ அல்லாஹ் அனுப்பவில்லை என்பதை ரசூலுல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன பார்க்கணும் என்றால், சில நேரங்கள் எங்களுக்கே கோபம் வரும். அப்படி ஒரு சஹனில் உட்காந்து சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா என்ன 2-3 பேர் வந்து சாப்பிடும்போது, நீங்கள் சாப்பிட்டுக்கங்கடா அப்படின்னு நாங்கள் எழும்பி போயிடுவோம். நாங்கள் டென்ஷன் ஆகிடுவோமா இல்லையா? டென்ஷன் ஆகிடுவோம். எங்களுக்கு மனிதனின் அடிப்படையில் கோபம் வரும். அப்படி கோபப்படக்கூடாது என்பதை இந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும் சொல்லுது. ஏன்னா நான் எப்படி சாப்பிட்றேனோ மற்றவங்களும் சாப்பிட வேண்டும், இது சாதாரண மனித இயல்பு.
அப்போ அப்படி இருக்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களோடு மக்களாக, நான் பெருந்தன்மை மிக்க ஒரு மனிதராக, ஒரு அல்லாஹ்வுடைய அடியானாக தான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேனே தவிர அடக்கி ஆளக்கூடிய, அதே போல் மமதை பிடித்த ஒருவராக அல்லாஹ் என்னை அனுப்பவில்லை என்றதை ரசூலுல்லாஹ் சொல்கின்றதை பார்க்கலாம். இது எங்களோட லைஃபுக்கு எப்படி செட் ஆகும்? நாங்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? எங்களுக்கு இந்த செய்தியிலேருந்து என்ன படிப்பின சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் இந்த மாதிரி சாப்பிடும் போதோ மற்ற சந்தர்ப்பங்கள்லையோ நாங்கள் அதை வெறுத்து அல்லது கோபிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏதாவது இருந்தால் அதை மெச் பண்ணி எங்களோட லைஃபுக்கு இதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இந்த செய்திகளை சொல்கிறேன்டா, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகின்றோம். அவங்க சொன்னதை தலைக்கு மேலே வச்சு நாங்கள் கடைபிடிக்குகின்றோம். அப்படி இருக்கின்ற போது அந்த தூதரை இந்த உலகத்தில் இவ்வளவு சிம்பிளாக மக்களோடு மக்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று இருக்கின்ற போது நானும் நீங்களும் ஏன் எங்களுடைய பணிவை இல்லாமலாக்கி கோபப்படக்கூடியவங்களாக மாறுகின்றோம் என்றதை இதிலிருந்து படிப்பினையாக எடுக்கணும். எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கான சந்தர்ப்பங்களை கொஞ்சம் சொல்லுங்களே. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் கிளிக் ஆகும். அடே, நான் இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி மாறுறேனே, பணிவை இழக்கிறேனே, எனக்கு கோபம் வருதே என்ன, எங்களுக்கு கொஞ்சம் அதை இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் அதை தவிர்த்து கொள்ளலாம். சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஹதீஸை உங்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு என்ன மாதிரி இதை விளங்கலாம் அப்படின்றது. போஸ்ட்ல இருப்பாங்க ஒரு கமிட்டியில, அவங்க குறிப்பிட்ட இடம் நம்ம எல்லாரும் இது பண்ணிட்டாங்கன்னா அவங்க வேற இது பொதுவாக இந்த சாப்பாடு வீடுகள் இதெல்லாம் நடக்கும், அப்படிதானே? முக்கியமான ஒருத்தர் வந்தால் அவருக்கு ஒரு இடத்த கொடுக்கறது, அப்படி நடக்குது தானே? அவருக்கு ஒரு இடத்த கொடுக்கறது, அவர் கொஞ்சம் கறிகளை கூட கொடுத்து அவரை கவனிக்கிறது நடக்குது தானே? அவர் என்ன செய்ய மாட்டார், அவரோடு உட்கார்ந்து சாப்பிட்றவங்களும் கொஞ்சம் அந்தஸ்தில் உயர்ந்தவங்களாக இருக்கணும். அந்த ஊரில் கஷ்டப்படுறவங்க அல்ல ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க அந்த சபையில் அவரோட உட்காரக்கூடாது. நடக்குது தானே எங்களோட லைஃப்பில்? அப்போ இஸ்லாம் எவ்வளோ, ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை போல ஒரு சாதாரண மனிதர், அல்லாஹ்வுடைய ஒரு அடியான், தூதராக நான் சொல்லக்கூடிய கட்டளைகள் என்றது வேற. ஆனால் நானும் நீங்களும் ஒன்று. ரசூலுல்லாஹ் மண்டியிட்டு சாப்பிட்றாங்கண்டா, யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ ஒரு பெருந்தன்மை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருக்க வேண்டும். இப்போ இந்த தன்மை எங்களிடத்துலையும் இருக்க வேண்டும். நாங்கள் இப்போ சம்டைம் கொஞ்சம் வெளிநாடுகளுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட்டுகள் கொடுக்கும்போது, சில விருந்துகளுக்கு அல்லது குடும்பத்தில் உள்ள ஃபங்க்ஷனுகளுக்கு போகும்போது எங்களை கொஞ்சம் தூக்கலாக கவனிப்பாங்க. நாங்கள் வந்தால் கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்கிறது, எங்களை ஒரு சிறப்பான அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நாங்கள் அவங்களுக்கு சொல்லணும், இப்படியெல்லாம் தேவையில்லை, நான் உட்கார்றேன், என் சாப்பாடை நான் சாப்பிட்றேன், மற்றவங்களுக்கு எப்படி நீங்கள் விளம்பினீங்களோ அதே மாதிரி எனக்கும் விளம்புங்கன்றதை நாங்கள் அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். அப்படி எங்களுக்கு நடக்கும் அப்படியான சந்தர்ப்பங்கள். நாங்கள் இங்கே சும்மா எல்லாரோடையும் சகஜமாக பழகினத்துக்குன்னா, நாங்கள் ஊருக்கு போய் எங்களோட குடும்பங்களோட பழகும் போது எங்களுக்கு என்ன ஸ்பெஷல் கவனிப்புகள் வரும். அப்படி வரும்போது அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பணிவை வெளிப்படுத்தி இந்த சம்பவங்களை முன்மாதிரியாக எடுத்து வாழக்கூடியவங்களாக நாங்கள் மாறணும். சரி, இன்னொரு சம்பவம் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குது. என்னன்னா, அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் அந்த தண்ணியில் என்ன செய்வாங்கன்னா, கையை போட்டு அள்ளி குடிப்பாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்களும் அந்த இடத்துக்கு தண்ணி குடிக்க வர்றாங்க. வந்ததும் அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்க தன்னுடைய மகன் ஃபதுல் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, இத்ஹப் இலா உம்மிக், உங்களோட உம்மா வீட்டுக்கு போய் இஷ்ஃபினி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மகனை அனுப்புகிறாங்க வீட்டுக்கு. உம்மகிட்ட போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்கடா, இந்த தண்ணி எனக்கு தாங்க, நான் குடிக்கிறேன். அப்போ அப்பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னஹும் யஜஅலூன ஐதியஹும் ஃபீஹி, யார சொல்ல இதில் இந்த எல்லாருமே கையை போட்டு அதில் தண்ணி குடிச்சிக்கிறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, மற்றவங்க குடித்தாங்கன்னா நானும் அதில் குடிக்கிறேன், அது ஒரு பிரச்சனை இல்லை. புகாரில் 1635 செய்தியாக வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எல்லாரும் அதில் தானே குடித்தாங்க,
எனக்கும் அதிலே தாங்க, என்னை ஸ்பெஷலாக நீங்கள் கவனிக்காதீங்கன்றதை அந்த இடத்துலையும் ரசூலாங்க வெளிப்படுத்துகிறாங்க. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்டைய காலத்தில் வந்து எல்லாரும் கையை போட்டு அதில் அள்ளி குடிச்சிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மற்றவங்களுடைய கை உள்ளே போய் இருக்குதுண்டு, நாங்கள் இன்னொருத்தர் குடித்த குவளையில் நாங்கள் குடிக்க மாட்டோம். இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ ஒரு 20-30 வருஷத்துக்கு ஒரே பாட்டிலில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தண்ணியை வாயை வச்சு குடிப்போம். உம்மை குடிப்பாங்க, வாப்பை குடிப்பாங்க, பிள்ளைங்க குடிப்பாங்க. அப்போ இருக்கிற குவளையில் அப்படி தானே, வாப்பை மிச்சம் வச்சு தருவார், நாங்கள் குடிப்போம். ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ காதல் உச்சகட்டத்தில் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் மனைவி குடித்ததை மாப்பிள்ளை குடிக்க மாட்டாங்க, அதை போய் கழுவிட்டு தான் குடிப்பாங்க. பிள்ளைங்களுக்கும் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு நல்ல உயர்ந்த பண்புன்னு சொல்லி வாயை வச்சு குடிக்காதீங்க, அடுத்தவங்க குடிக்கணும் அப்படி. தாய் வாயை வச்சு கொடுத்தா கூட, தந்தை வாயை வச்சு கொடுத்தா கூட பிள்ளைங்க குடிக்கிறது இல்லை, அப்படிதானே? சின்ன வயசுல பிள்ளைங்க கையில் இருக்கும்போது வாயோடு வாயா நாங்கள் முத்தமிடுவோம். தாயும் தந்தையும் பிள்ளைங்களுக்கு வாயோடு வாயா முத்தமிடுவோம். கொஞ்சம் வளரும் போது தான் அவங்க அதை விட்டு தவிர்த்துவாங்க, நாங்களும் தவிர்த்து கொள்வோம். சின்ன வயசுல தான் கிருமிகள் போய் எஃபெக்ஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த வயசுலேயே நாங்கள் பிள்ளைங்களை அப்படி பழகினவங்க. நாங்கள் சாப்பிடும்போது பிள்ளைக்கு ஊட்டிடுவோம். பெருசாக 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 புதுசாக நாங்கள் ஒரு பழக்கத்தை, ரசூலுல்லாஹ் காலத்தில் பாருங்களேன், கையை உள்ளே போட்டு குடித்ததே ரசூலுல்லாஹ் குடிங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கேன்னு தாங்க, நானும் அதை குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி காலப்போக்கில் சில விஷயங்களை நாங்கள் மாற்றிக்கிட்டே வர்றோம், அப்படி தானே? இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இங்கே பால் குடிக்கிறோம், கப்பு கம்மியாக இருந்துச்சு, குடிச்சிட்டு நாங்கள் வீசேவை பார்ப்போமே தவிர மற்ற ஒரு 5 பேருக்கு கப்பு தேவை. குடித்த கப்புலேயே ஊற்றி நம்ம கொடுக்கறதுக்கு மனசு வருமா? எங்களுக்கு மனசு வராது ஊற்றுறதுக்கு. ஊற்றினாலும் குடிக்கிறவர் என்ன யோசிப்பாங்களா இல்லையா? பயப்படுறாங்க. இப்போ கொரோனா, அந்த சளி இந்த சளி காய்ச்சல் வந்துருமே. ஆனால் இந்த எந்த பயமும் இல்லை. எங்கட சின்ன வயசில் ஒரு 20-30 வருஷத்துக்கு நம்ம இளநீ எடுத்துக்கிட்டாலும் அதில் வாயை வச்சு தான் குடிக்கணும். இப்போ தான் வந்து அந்த இது வந்து குழாய் வந்திருக்குது, அதில் நாங்கள் எத்தனை பேர் வாயை வச்சு குடிப்போம்? சும்மா யோசிச்சு பாருங்க. எங்கட சின்ன வயசில் நாங்கள் இந்த இளநீர், இது எங்கட வாயில் உள்ளிருக்கிற உமிழ் நீர், இந்த துப்பினின்னு சொல்லுவோம் இல்லை, எவ்வளோ நாங்கள் ஷேர் பண்ணி கொள்வோம் எங்களோட சாப்பாடுகளோட, எங்களோட சகோதரிகளோட, வீட்டில் உள்ள சகோதரர்களோட, நண்பர்களோட, தாயோட, தந்தையோட, அப்படிதானே? அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற அந்த நல்ல பண்புகள், நல்ல குணங்களை நாங்கள் விட்டுடக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் பாருங்க, அவங்க சஹாபாக்களோட அப்படி குடிக்க. ரசூலுல்லாஹ் உயர்ந்த இடத்துல இருந்தவங்க, ஒரு தலைவராக இருந்தவங்க. இன்னைக்கு இதுலேயே நாங்கள் வித்தியாசம் காட்டுவோம். ஒரு கெஸ்ட்டாக வாரவருக்கு அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு கோலையை நாங்கள் வைப்போம், அவருக்கு ஸ்பெஷலாக ஒரு தட்டை வைப்போம். மற்றவங்களுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் சாதாரண கப்பை வைப்போம். இதை வேணாம்னு சொல்லுது இஸ்லாம், அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லுது. உங்களோட குடும்ப ஃபங்க்ஷன்களில், உங்களோட நிகழ்வுகளில் அப்படி செய்யாதீங்கன்றது இஸ்லாம் சொல்லுது. எல்லாருமே மனிதர்கள் தான். அதனால தான் நேற்று நாங்கள் பார்த்தோம், வலீமாவிலேயே மிக மோசமான வலீமா ஏழைகளை புறக்கணிக்கின்ற வலீமா. ஏன் புறக்கணிக்கிறாங்க? அந்த ஸ்டேட்டஸ்க்காக புறக்கணிக்கிறாங்க. அதை செய்யக்கூடாது ரசூலுல்லாஹ் அன்றைக்கே சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நடக்குமென்னு தெரியும். ஆனால் இப்போ அது நடக்குதா இல்லையா? நடக்குது. எங்களோட சமூகங்களை நாங்கள் பார்க்குறோம். அப்போ உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த, ஒரு நாட்டுக்கு தலைவராக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு மக்களாக அதை சாப்பிடுகின்றது, அந்த தண்ணியை குடிக்கிறத பார்க்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்கன்னா பாருங்க, அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து, லா அதரி மா பகாஉ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீனா. ரசூலுல்லாஹ் எங்களோட எவ்வளோ நாள் இருப்பாங்கன்றதை எங்களுக்கு சொல்ல இயலாது, மரணம் வந்தது மௌத்தாயிடுவாங்க. எனவே ரசூலுல்லாஹ்களுக்காக அரீஷன் யுதில்லுக்கு, நிழல் தரக்கூடிய ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தினா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் மேலே ரொம்ப அன்பு பாசம் வச்சவங்க. அந்த ஆரம்ப காலத்தில் இந்த பையத்தில் நடந்துச்சுல மக்காவில் 2 உடன்படிக்க ஆரம்ப காலங்களில் மதீனாவிலிருந்து வந்தவங்கெல்லாம், இப்போ அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அவங்க
இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்தே ரசூல்லாங்க மேலே அவ்வளோ அன்பு பாசம். ரசூல்லாங்களுக்கு யாருமே எதுவுமே சொல்லாமல் அவ்வளோ பாதுகாத்தவங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு நிழலை ஏற்படுத்துறதுக்கு ரசூல்லாங்களுக்கு ஒரு கூடாரம் செஞ்சால் நல்லா இருக்கும். அப்போ ரசூல்லாங்க சொல்கிறாங்க, காலலா அசாலு பைன அத்ஹுரிஹிம் யதஊன அக்பி. ரசூல்லாங்க சொல்கிறாங்க, நான் எப்படி உங்களோடு இருக்கணும்னு விரும்புகிறேன்டா, என்னுடைய பின்னங்காலை நீங்கள் மிதித்த நிலையிலும், என்னுடைய பின்னங்காலை நீங்கள் மிதித்த நிலையிலையும், அதே போல வயுனாசிஊனி ரிதாஇ, என்னுடைய மேலாடையை பிடித்து இழுத்த நிலையிலும் உங்களோட ஒன்றரை கலந்து இருக்கத்தான் நான் விரும்புகிறேன். என்னை தனியாக நீங்கள் ஒதுக்காதீங்க. நான் தூதர் என்று எனக்கு ஸ்பெஷல் கவனிப்பு, எனக்கு மட்டும் நிழல் தரக்கூடிய ஒரு கூடாரம், எனக்கு மட்டும் ஸ்பெஷல் சாப்பாடு, இப்படின்னு என்னை கவனிக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹத்தா யகூன் அல்லாஹ யுரீஹுனி மின்ஹும், என்னை ஓய்வு பெறக்கூடிய என்னுடைய மரணம் எனக்கு வரும் வரைக்கும் உங்களோட நான் இப்படி வாழதான் விரும்புகின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்கின்றதை பார்க்கலாம். இப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. என்ன தனிச்சு நீங்க காட்டாதீங்க, நானும் உங்களில் ஒருத்தன், நானும் உங்களை போல மனுஷன், எனக்கும் பசி வரும் உங்களுக்கும் பசி வரும், உங்களுக்கும் தண்ணி தாகம் வரும் எனக்கும் தண்ணி தாகம் வரும், உங்களுக்கு எப்படி வலியோ அதே போல் எனக்கும் வலி, உங்களுக்கு எப்படி வெயிலில் நிற்க முடியாது அது எனக்கும் அப்படிதான். என்ன அப்படி ஸ்பெஷலாக கவனிக்காதீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எங்களோட வாழ்க்கையில் இதெல்லாம் எவ்வளோ நடக்குது. பள்ளியில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா ஆலிம் சாவுக்குன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா, தனியான கவனிப்பு இருக்கும் மௌலவிமார்களுக்கு. அவங்கள தனியாக சஹனில் உட்கார வைக்கிறது. ஆனால் அவங்க மேடையில் என்ன பேசுவாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு மதீனாவில் ஒரு பெரிய சத்தம் வருது, சஹாபாக்கள் எல்லாரும் வந்து பார்க்கும்போது குதிரையில் ஒரு மனிதர் வந்தார், பார்த்தா அது ரசூலுல்லாஹ், ஒன்றும் இல்லை நீங்கள் யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் முன்னுக்கு நிற்பாங்க, யுத்தத்திலே முன்னுக்கு நிற்பாங்க. அவங்களும் சேர்ந்த யுத்தம் செஞ்சாங்க, உஹது யுத்தத்துல எல்லாம். பின்னுக்கு இருந்து ஆர்டர் போடுற ஒருத்தராக ரசூலுல்லாஹ் இருக்கையில் எங்கேயுமே. ஒரு சிறந்த தலைமைத்துவத்துக்கு ஆளுமைக்கான அடையாளமே என்னன்னு சொன்னால் வந்து அவர் இறங்கி வேலை பார்க்கணும். அப்போ தான் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அடே தலைவரே இறங்கி வேலை பார்க்குறாரு, நாங்கள் இறங்குவோம் அப்படின்னு. இதுதான் சிறந்த ஆளுமைக்கான. வீட்டில் வந்து வாப்பாவா இருக்கிறவர் வந்து அதை செய் இதை செய் இப்படின்னு சொல்லாமல் நீங்கள் செஞ்சு பாருங்க. மனைவி நீங்கள் வைங்க நான் செய்கிறேன், பாப்பா நீங்கள் வைங்க நான் செய்கிறேன், அப்படியே பிள்ளைங்க வந்து செய்ய பார்ப்பாங்க. அப்போ சிறந்த ஆளுமைக்கான தலைமைத்துவத்துக்கான அந்த அடையாளமே என்னன்னு சொன்னால், அவங்களும் களத்தில் நின்று அவங்களும் மக்களோடு மக்களாக எல்லாத்துலேயும் பங்கெடுப்பாங்க. அது ரசூலுல்லாஹ் கிட்ட பார்க்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தான் நீங்கள் சொல்கிறாங்க. ஸ்பெஷலாக கவனிக்கக்கூடிய எதையுமே வந்து நீங்கள் யாருக்குமே செய்யாதீங்க. அது ஆலிமாக இருந்தாலும் சரி, பிஹெச்டி முடித்தவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்ல அழகான ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாலும் சரி, அப்படிதானே. என்ன விரும்புகிறாங்கன்னா, அந்த அயன் மடியாமல் பயானம் பண்ணிட்டு என்ன செய்யணும், நல்லா கவனிப்போடு அந்த சாப்பாடை சாப்பிட்டு அந்த இடத்துட்டு போகணும். அவர் சஹனை தூக்க மாட்டார், மற்றவங்களுக்கு விளம்ப மாட்டார், மற்றவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க மாட்டார், தட்டை கழுவ மாட்டார். இதெல்லாம் வேற ஆட்கள் செய்யணும். இது ஒரு தாயினுடைய அல்லது ஒரு ஆலிமுடைய சிறந்த பண்புகளே அல்ல. அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா பொதுவாக அவருடைய கல்வி இருக்குது, அவரிடத்துல நாங்கள் பயன்பெறுறோம், அவருக்கான கண்ணியம் மரியாதை, அந்த கண்ணியம் மரியாதை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். ஏன்னா எல்லாரும் மனுஷன் தானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாங்க. வஹியோட சம்பந்தப்பட்டு குர்ஆன் அல்லாஹ் கிட்ட வஹி வந்த அல்லாஹ்வுடைய தூதரை என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய பின்னங்காலை மிதித்த நிலையிலையும் என்னுடைய வேட்டியை நீங்கள் வந்து இழுத்த நிலையிலையும் உங்களோடு ஒன்றரை கலந்து நான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றதை பார்க்கலாம். என்னை எப்பவுமே எந்த சந்தர்ப்பத்திலையும் வித்தியாசப்படுத்தி பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுதான் பணிவே. நாங்கள் ஒருத்தரை வித்தியாசப்படுத்தினோம் என்றால், அல்லது என்ன வித்தியாசப்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் எங்களுக்குள்ள வந்தா என்ன பெஸ்ட்டாக கவனிக்கணும், என்ன தனியாக நீங்கள் என்ன செய்யணும், இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நம்ம எதிர்பார்க்கறது இருக்குதுல்ல, அது தலைக்கணத்தினுடைய பெருமையினுடைய அடையாளமே தவிர பணிவினுடைய அடையாளமே அல்ல. சொல்லுங்க பாப்போம், இந்த மாதிரி சந்தர்ப்பம் எங்களோட வாழ்க்கையில் என்னென்ன இடங்கள்ல நடக்குதுன்னு. இந்த செய்திகளை நாங்கள் மறக்கக்கூடாது. சம்டைம் மனுஷன் என்ற வகையில் நாங்களும் எல்லாம் மீறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே மண்டைக்கு உரைக்கணும், அந்த அப்படி அடிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி இருக்க போல உனக்கு என்ன பெருமை, நீ ஏன் இதை எதிர்பார்க்குற, நீ யாரு, ரசூலுல்லாஹ்வோட பெரிய ஆளா அப்படியே நாங்கள் உடனே எங்கள்கிட்ட அந்த பெருமை இல்லாமல் எங்கள்கிட்ட ஒரு பணிவு வரும். அதுக்காகவே இந்த சம்பவங்களை சொல்றது.
சஹாபா ரசூல்லாங்க எதிர்பார்க்காமலேயே சஹாபாக்கள் அந்த இடத்துல கொண்டு போய் ரசூல்லாங்களை வச்சிருப்பாங்களா இல்லையா? உசுரை கொடுக்கறதுக்கு இருந்த சஹாபாக்கள் அப்படி கொடுக்க போன சந்தர்ப்பங்களை ரசூல்லாங்க அதை வேணாம்னு தடுக்கிறாங்க. சொல்லுங்க பாப்பா, எங்கட வாழ்க்கையில் எங்கெங்க நடக்குதுன்னு உதாரணங்களை சொல்லுங்களேன். நீங்களா யோசிச்சு சிராஜ் பாய் சொல்லுங்க. விஐபி கவுண்டர், சாதா கவுண்டர், வெஜ்ஜு நான்வெஜ்ஜு, அது எதுக்கு வைக்கிறாங்கன்னு சொன்னா விரும்புவாங்க சில பேர். ஓகே, அது பொதுவாக திருமணங்கள்லாம் நடக்கும். பெரிய ஆட்களுக்கு, வசதியில் உள்ளவங்களுக்கு, பதவியில் உள்ளவங்களுக்கு ஒரு விஐபி நாங்கள் அழைச்சேன்னு சொன்னா அவரை தனியாக ஒரு ஏசி ரூம்ல கொண்டு போய் அவரை உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது. இதெல்லாம் என்னன்னா மாற்று கொள்கையில் அல்லது மாற்று மதத்தில் இருக்கிறவங்களுடைய பண்புகள், கலாச்சாரங்கள். இஸ்லாம் எங்களுக்கு அப்படி ஒரு கலாச்சாரத்தை பண்பாட்டை சொல்லி தரவே இல்லை. அப்படித்தானே? ரசூல்லாங்க தானே எங்களுக்கு முன்மாதிரி. அவங்க அப்படி இருக்க போக்கல நாங்க ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடாது? ஒருத்தர் எங்களை அப்படிங்கிற அவருக்கு சொல்ல, நீங்க என்ன அப்படி வேறுபடுத்தி பார்க்காதீங்க, உங்கள ஒருத்தராக எல்லாரோடையும் நான் ஒருத்தனாக என்ன பாருங்கன்ற நாங்க தான் அதை சொல்லணும். இன்னொரு சந்தர்ப்பம் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்குன்னு பாருங்க. ஒரு இடத்த ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க. அப்போ ஒரு இளைஞன் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு ஆட்டை உரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இளைஞர் ஒரு சஹாபி தான், ஆட்டை உரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு பார்க்க விளங்குது, இவருக்கு ஒழுங்கா உரிக்க தெரியல, தோலை உரிக்க தெரியல. ரசூலுல்லாஹ் பக்கத்துல போய் கொஞ்சம் நீங்க நவருங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த தோலை உரிச்சு காட்டுறாங்க. எப்படி நீங்க உரிக்கணும், எப்படி கறியை விட்டு தோலை விலகப்படுத்தணும் அவருக்கு படிச்சு கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா குலாம், இளைஞனே, சிறுவனே, ஹாக்கதா ஃபஸ்லுஹ், இப்படிதான் தோலை உரிக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கையை கழுவிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கிறாங்க. என்ன தேவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஆட்டை உரிக்கிறதுக்கு? எவ்வளவு இலகுவாக மக்களோடு மக்களாக பணிவாக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தாங்கன்றதுக்கு இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்குது. பாருங்க, மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் வர்றாங்கல்ல மதீனாவுக்கு வந்தா மதீனாவில் பெரிய சப்போர்ட் யார் கொடுத்தாங்க? அன்சாரி. என்னெல்லாம் சப்போர்ட் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ்ங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். உண்டு. வேற யார்? சரி, தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க. வேற யாராச்சும்? வேற யாராவது? தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க. வேற? அதே போல அவங்களுடைய வீட்டு பெண்களை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. மக்கள் சொத்துல பங்கு கொடுக்க சொல்லி கட்டளை வந்துச்சு, அதுக்கும் அவங்க எக்ரி ஆவினாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அகதிகளாக தானே வந்தாங்க. கையில் எதுவுமே இல்லை. அகதிகளாக வந்த ஒருத்தரை நாட்டுக்கு தலைவராக, ஜனாதிபதியாக ஆக்குறதுன்றது ஒரு பெரிய மனசு வேணும். அதுவும் அவங்களுடைய இனத்தை, அவங்களுடைய மக்களை சாராத ஒருத்தர். அப்படித்தானே? வீட்டில் இடம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினாங்க. அவங்களுக்கே கஷ்டம், நீங்கள் இவங்க வீட்டில் தான் போய் சாப்பிடணும், அங்கே தான் தங்கணும், நீங்கள் அவருக்கு தான் சாப்பாடு கொடுக்கணும், எல்லாமே செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நேரம் ரசூலுல்லாஹ் எவ்வளவு அப்போ பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ் மதீனாவில். அப்படிதான் ஒட்டுமொத்த படுக்கையில் இருக்கிறாங்க, மரண படுக்கையில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அந்த வலியில வேதனையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. சில அன்சாரிகள் மதீனா பள்ளியில் ஒரு மூலையில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, ஏன் அழுகுறீங்க? இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கஷ்டப்படுறாங்க, முன்னாடி என்ன எங்கள் கூட இருப்பாங்க, இப்போ அவங்க எங்கள் கூட இல்லை, அவங்கள நினைச்சா எனக்கு கவலையா இருக்குது, அதனால தான் எங்களை அறியாமலே கண்ணீர் வருதுன்னு உடனே ரசூலுல்லாஹ்கிட்ட போய் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் முடியாத சந்தர்ப்பத்திலே தலையில் ஒரு துண்டை கட்டிக்கிட்டு மிம்பர் மேடையில் ஏறி நபித்தோழர்கள் எல்லாரையும் அழைச்சி சொல்றாங்க, மதீனா வாசிகள் இருக்கிறாங்களே, அவர்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து விட்டார்கள். வபக்கி அல்லதி லஹும், நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தான் மிச்சம் இருக்குது. இதோ இந்த அன்சாரிகள் இருக்கின்றார்களே, அவர்கள் என்னுடைய இறைப்பைக்கு சமமானவர்கள், என்னுடைய கருமூலகத்துக்கு சமமானவர்கள் என்று அவர்களை புகழ்ந்து ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. என்னன்னா, உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் பணிவை பாருங்க. அது முடியாத சந்தர்ப்பம், நாங்க என்ன தொழுகிறதுக்கே வரமாட்டோம், தொழுகைக்கே நாம் வரமாட்டோம். ரசூலுல்லாஹ் எழும்பி போய் அவர்களுக்கான கண்ணியத்தை, மரியாதையை
வெளிப்படுத்துறாங்க. என்னுடைய மரணத்துக்கு பிறகும் அந்த கண்ணியத்தை மரியாதையும் மற்ற அனைத்து நபித்தோழர்களும் மதீனத்து அந்த அன்சாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றதை பார்க்கலாம். இதைதான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம். இந்த செய்திகளை ஏன் எடுத்துக்காட்டுன்னா, நாங்கள் பல சந்தர்ப்பங்கள்ல பணிவை இழந்து பெருமையை அகம்பாவத்தை நான் யார் என்றதை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நானும் உங்களோடு இருக்கின்ற ஒரு மனிதர் என்பதை வெளிப்படுத்திய சந்தர்ப்பங்கள் தான் இது. எல்லா சந்தர்ப்பங்களும் ஆரம்பத்தில் பார்த்த சம்பவம் என்ன? ஃபெஸ்ட்டுக்கு பார்த்தது. இப்போ இன்னைக்கு பேசினதுல ஃபெஸ்ட்டுக்கு என்ன பார்த்தோம்? சம்பவம் அது ரெண்டாவதா பார்த்தோம். ஃபெஸ்ட்டுக்கு என்ன பார்த்தோம்? சாப்பாட்டில் மண்டிட்டு சாப்பிட்டாங்க. ரெண்டாவது தண்ணி. மூணாவது என்ன பார்த்தோம்? அவங்களுக்கு ஒரு கூடாரத்தை அமைக்கணும்னு சொன்ன இடத்துல சொல்லாங்க. என்ன சொன்னாங்க? என்னுடைய பின்னங்காலம் இடித்த நிலையிலையும் என்னுடைய வேட்டியை இழுத்த நிலையிலையும் உங்களோட ஒன்றரை கலந்து வாழ தான் நான் விருப்பம் பண்ணேன். நாலாவதா அந்த ஆட்டை இறைச்சியை உரித்த சம்பவம். அதே போல அஞ்சாவதாக நாங்கள் பார்த்தோம் என்னது? அந்த மதீனத்து சம்பவம். இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக சாதாரண மனிதராக வாழ்ந்த எத்தனையோ சம்பவங்களை, எத்தனையோ செய்திகளை எங்களுக்கு பார்க்கலாம். அவர்களிடத்துல பெருமை என்பதே கிடையாது. அப்போ இதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் படிப்பினையாக எடுக்க வேண்டும் அப்படின்றது முதல் விஷயம். ரெண்டாவது, இப்போ நாங்கள் என்னதான் பணிவோடு இந்த செய்திகள் எல்லாம் கேட்க போல எங்களுக்கு ஒரு ஆசை வருதுயா, இனி நாம் பெருமை அடிக்கக்கூடாது, அகம்பாவம் கொள்ளக்கூடாது, நாம் பணிவோடு நடக்கணும் என்ற ஒரு ஆசையும் ஒரு விருப்பம் வருதே. அப்படி விரும்பி நாங்கள் செய்யணும் என்று வந்தாலும் எங்களை மீறி எங்களுடைய பணிவை நாங்கள் எப்போ இழப்போம்? பணிவை இழக்கக்கூடிய சில பண்புகளை சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் நேற்று நான் சொன்னேன், எப்போ நாங்கள் கோபத்தில் நாங்கள் எங்களோட பணிவை இழந்துடுவோம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் சொன்னேன். என்ன? ஆக்சிடென்ட் நடந்தால் எங்கள் ஊர்கள் எல்லாம் நான் யார்ன்றதை நான் காட்டுறேன். இப்போ ஒரு ஃபோன் காலில் நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. இவர்கிட்ட நல்ல வசதிக்கும் இவர் தான் தப்பே செஞ்சிருப்பார். அவங்ககிட்ட என்ன சொல்லுவான்? சரி வா பார்த்துக்கலாம், நான் கேஸை போடுறேன், நீ எப்படி என்னை வச்சு ஜெயிக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லு. இப்படியெல்லாம் நாங்கள் நடந்து கொள்கிறோம். இல்லை, இது அங்கே மட்டும் கிடையாது, வியாபாரத்திலையும் தான், மற்ற இடங்கள்லையும் தான். அந்த கோபம் ஒருவனுடைய எதை இழக்கும்? பணிவை இழந்துடும். பணிவென்ற அந்த தன்மை இழக்கும். சில நேரங்கள் மனைவியோட சண்டை போட போக்களே நாங்கள் கோபப்பட்டு என்ன செய்வோம்? சில வார்த்தைகளை விடுவோம். என்ன நீ எப்படி என்ன விட்டு போறேன்னு பார்ப்போமே, போவே பார்ப்போம். பிரிய போறியா? பிரிஞ்சுதே, அதுக்கப்புறம் உனக்கு யார் காசு தரேன்னு பார்ப்போம். அதெல்லாம் ஒரு பெருமையினுடைய பேச்சு தானே. அப்படி நடந்து கொள்ளக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. பக்கத்தில் போய் அன்பா இரக்கமா அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லலாம். ஆனால் நாங்கள் என்ன பார்ப்போம்? நான் ஆண், நான் ஆம்புல, நான் தான் சம்பாதிக்கிறேன், இவ்வளோ காலம் நான் தான் உன்னை பார்த்தேன், நான் சொல்கிறத நீ கேட்டே தான் ஆகணும். ஏன்னா அந்த பெருமையோடு நாங்கள் மனைவி கிட்டேயே நாங்கள் அதை என்ன செய்வோம்? வெளிப்படுத்துவோம். அப்படி வெளிப்படுத்தலாமா? அப்போ பணிவை இழக்கிறோம் தானே. பணிவை இழக்கிறோம், குடும்பத்தில் இழக்கிறோம், நண்பர்களுக்கு மத்தியில் இழக்கிறோம், கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய வியாபாரங்கள் அக்கம் பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்களோட இழக்கிறோம். அப்படித்தானே எத்தனை சந்தர்ப்பங்கள். அப்போ கோபம் என்பது தன்னுடைய பணிவை இழக்கக்கூடிய காரணம். அதான் ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, லா தகுதப், நீங்க கோபப்படாதீங்க, வலக்கல் ஜன்னா. ஏன்னா கோபம் ஒருவனை பெருமைக்கு கொண்டு நிறுத்தும். பெருமை என்றது யாருடைய ஆடை? அல்லாஹ்வுடைய ஆடை. அது அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ஆடையை இப்போ உங்க ட்ரெஸ்ஸை என் ட்ரெஸ்ஸை என் புள்ள போட்டாலேயே நாங்கள் சண்டை பிடிப்போம். நீ எப்படி போடுவேன்னு சொல்லு. அப்படிதானே? விடுவோமா? இதுக்கப்புறம் போட்டால் உன்னை பிச்சிடுவேன், அடியனே அடிச்சிடுவேன், உன்னை மொத்த ட்ரெஸ்ஸை நான் நெருப்பில் போட்டு பற்ற வச்சிடுவேன். அப்படிதானே? என் ஷூவை நீ போடாத, உனக்குன்னு வாங்கி அதை மட்டும் போடு. அப்போ இன்னொருத்தனுடைய ட்ரெஸ்ஸை, என் ட்ரெஸ்ஸை இன்னொருத்தன் போடும் போதே
பெத்த புல்ல போடும் போதே அல்லது புல்லோட ட்ரெஸ்ஸை வாப்ப போடும் போதே நமக்கு கோபம் வருது. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் என்ன சொல்றான்? பெருமை என்பது என்னுடைய ஆடை, அதை யாரு போடுறாங்களோ அவங்கள நான் கடுமையாக தண்டிப்பேன்னு நல்லா சொல்றான். உள்ளத்தில் அணுவளவும் பெருமை இருக்கும், அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய பணிவை இழக்கக்கூடிய ஒரு தருணம் கோபம். வேற என்ன, வேற எங்க நாங்க பணிவை இழப்போம்? யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். மற்றவங்கள் அதிகார திமிரு, அதுவும் ஒன்றுதான். கோபத்தை நாங்க பணிவை எங்க இழப்போம்? நாங்க ஒரு அதிகாரத்தில் இருந்தோம்னா அது பண அதிகாரமா இருக்கும், பதவி அதிகாரமா இருக்கும், கல்வி அதிகாரமாக இருக்கும், அல்ல ஒரு போஸ்டிங்ல ஒரு கம்பெனியில் ஒரு இடத்துல உள்ள அதிகாரமாக இருக்கும். அங்கேயும் நாங்கள் என்ன செய்வோம்? எங்கட பணிவை நாங்கள் இழந்து விடுவோம். பணிவை நாங்கள் இழந்து எங்களோட அதிகாரத்தை தான் காட்ட பார்ப்போம். எனக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்குறான்னு சொன்னால் அவனை ஏதாச்சும் தப்பு செஞ்சு நாங்கள் கண்டிக்கும் போது அவனும் ரிப்பீட் பேசிட்டான்னு சொன்னால் அவனுடைய அந்த அதிகாரத்தை தான் நாங்கள் காட்ட போவோம். இந்த மாதம் உனக்கு நான் எப்படி சம்பளம் தர நிற்பாரு, நான் சொல்றது எல்லாத்தையும் நீ அவனை வேணுமென்றே பழி வாங்குவோம். நான் யாருன்றதை நான் காட்டுறேன் உனக்கு. இதெல்லாம் என்னது? பெருமையினுடைய அடையாளம். இந்த இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனைகள் எங்க அப்படி என்ன யார்கிட்ட அது இருந்திருக்கணும்? ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்திருக்கணும். ரசூலுல்லாஹ் எத்தனை சந்தர்ப்பங்கள்ல மன்னிச்சு விட்டுட்டாங்க சஹாபாக்களை. எங்களுக்கு தெரியும், மக்காவை கைப்பற்ற போகும்போது வஹியத்துல் கல்பின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி செய்தியை அனுப்புறாங்க ஒரு பெண்ணிடத்துல. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பி அந்த செய்தியை கொண்டு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க? தஅனி யா ரசூலல்லாஹ் அத்ரிபுனுகஹு, எனக்கு அனுமதி தாங்க, இப்போ அவரோட கழுத்தை நான் வந்து வெட்டுறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அவரை பார்த்து என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அந்த சம்பவத்தில்? சொல்லுங்க பார்ப்போம். அவர் பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபி என்று சொன்னதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாடி நலையிற அளவுக்கு அழுதாகன்னு வருது. ஏன்னா அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டான்? மன்னிச்சுட்டான். ரசூலுல்லாஹ் கோபப்பட்டு தங்களுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தி எங்களுடைய சண்டை பிளான், மொத்த பிளானையும் நீங்க எப்படி வெளிப்படுத்தலாம் என்று ஒரு குலுக்கி இருக்கலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல அதை வெளிப்படுத்தவே இல்லை. இப்படி எத்தனை சந்தர்ப்பங்கள் இருக்குது ரசூலுல்லாஹ் அப்படி தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்த முடியுமான சந்தர்ப்பங்கள். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொலை செய்தவர்கள், வஹ்ஷி என்றவங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். அதிகாரத்தை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தவே இல்லை. தூதுத்துவத்தை பயன்படுத்துவாங்க எல்லை மீறும் போது. ரசூலுல்லாஹ் முகமெல்லாம் சிவக்கும். தூதுத்துவத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மாறு செய்கின்ற போது அது இஸ்லாம் எங்களுக்கும் சொல்லி தந்திருக்குது. யாராச்சும் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்கின்ற போது கையால தடுக்க பாருங்க, வாயால தடுக்க பாருங்க அப்படின்றது. ரசூலுல்லாஹ் அந்த தூதுத்துவத்தில் அல்லது அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகள்ல நபித்தோழர்கள் மாறு செய்கின்ற போது ரசூலுல்லாஹ் கடுமையா இருந்திருக்கிறாங்க. அதை தாண்டி எங்கேயாவது நான் தலைவர், நான் ஜனாதிபதி, நான் தூதர் என்ற அந்த அதிகாரத்தை எடுத்து சஹாபாக்களோட நடந்து கொண்டு ஏதாச்சும் இருக்குது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்பி, கடும் உள்ளமுள்ளவராக நீங்கள் இருந்திருந்தால் லம் ஃபத்து மின் ஹவுலிக், உங்களை விட்டு எப்பவோ இந்த சமூகம் ஓடி இருக்கும் என்று. அன்போடு பாசத்தோடு ரசூலுல்லாஹ்வுக்கு உசுரை கொடுக்கறதுக்கு ஒரு பெரும் கூட்டமே இருந்தாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு பணிவாக, அன்பாக, பாசமாக. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்க என்ன சொல்றாங்க? ஒரு தடவை ரசூலுல்லாஹ் எனக்கு ஏன் இதை செய்யலைன்னு சொல்லவும் இல்லை, நான் ஏதாவது தப்பு செஞ்சா ஏன் இதை செஞ்சீங்கன்னு கேட்கவும் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்படி எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா எங்க கிட்ட அதிகார திமிரு. நான் வீட்டை நான் தான் பார்க்கிறேன். எங்க தங்கச்சிக்கு, தாய்க்கு நாங்க காசு கொடுத்து நான் சொல்றதை கேட்காட்டி அடுத்த மாசம் உங்களுக்கு காசு தர மாட்டேன். நான் யாருன்றதுக்காக நீங்க அதுக்கு பிறகு எப்படி மாத்திரை வாங்குறீங்கன்னு பார்ப்போமே, அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்றதுக்கு எப்படி திண்டாடுன்னு பார்ப்போமே. இந்த அதிகாரங்கள் ஒரு ஆண் இடத்துல, குறிப்பா ஒரு மூமின் இடத்துல இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் பேசுது. ஒரு ஆண் இடத்துலையும் வரக்கூடாது, பெண் இடத்துலையும் வரக்கூடாது அதிகாரம். மூணாவது, வேற எங்கெல்லாம் நாங்க பணிவை இழப்போம்?
மற்றவங்களோட சமகாலத்தை எங்களுக்கு பார்க்கலாம், அடுத்தவங்களோட எங்களை கம்பேர் பண்ணும் போது நாங்கள் என்ன செய்வோம்னா எங்களோட பணிவை இழந்துடுவோம். என்ன செய்வோம்? எங்களோட நானாவோட தம்பியோட நாங்களும் சில நேரங்களில் அதுக்கு ஆளாக்கப்படுவோம். வைஃப் எங்களை கம்பேர் பண்ணி எங்களை வந்து சிந்திக்க தூண்டுவா. அவங்க எப்படி வீடு கட்டுறாங்கன்னு பாருங்க, காலப்போகலோ உன்னை விட நான் கட்டி காட்டுறேன், இதை விட பெரிய வீடு, உன்னை விட நான் பெரிய ஒரு வண்டியை எடுத்து காட்டுறேன். அவன் எடுத்துட்டு அவன் பெருமை அடிச்சுட்டு போட்டும், எங்க முன்னாடி வந்து ஹார்ன் அடிச்சுட்டு போட்டும், ஒரு சுத்தி பாத்தியா என்கிட்ட இந்த வண்டி இருக்குதுன்னு காட்டிட்டு போட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். உலகத்துல இவங்களை விட பெருமை அடிச்சவங்க உலகத்துல பெரும் பெரும் தலைவர்கள் இருந்தாங்க. எப்படி எல்லாம் அழிச்சான் ஃபிரௌனை? பெரும் பெரும் தலைவர்கள் இருந்தாங்க பெருமை அடிச்சவங்க. இன்னைக்கு உலகத்துல நீ ஒரு சின்னதா ஒரு 10 லட்சத்துல வீட்டை கட்டி 10 கோடி இல்ல 10 லட்சம் கோடி மொத்த உலகத்தையும் தன் கைவசம் வைத்திருந்தவர்களே சுக்குநூறாக தண்ணில மூழ்கடிச்சு கொல்லப்படுகின்ற கெஞ்சி நான் அல்லாஹ் கிட்ட கெஞ்சி நான் இப்ப இஸ்லாத்துக்கு வர என்ன விட்டுடு. எது அவ்வளவு பெரிய மமதையாக பெருமை அடிச்சவன், நான் ரப்புக்குமுல் அலா, நான் தான் கடவுள் என்று சொன்னவன். கடைசி தந்திருப்ப கெஞ்சிதான் அல்லாஹ் கிட்ட. நீ 10 லட்சத்துக்கு ஒரு ஊடை வாங்கி 2 லட்சத்துக்கு ஒரு காரை வாங்கி இப்போதான் ஒரு 1 லட்சத்துக்கு சேலரி வாங்குற, இப்போதான் கொஞ்சம் அழகா ட்ரெஸ் கொடுக்குற, சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டப்பட்டா நீங்கள் என்ன பெருமைன்னு கேட்குறேன். அவனோட எனக்கு என்ன, அவன் அடிச்சுட்டு போட்டும், நான் எதுக்கு அவனோட கம்பேர் பண்ணணும் என்ன குடும்பத்தை? காரனுக்கு மிஞ்சின அவ்வளோதான் பெருமை இருக்குது, அவ்வளவுதான். சொல்லுவாங்கல்ல, மலத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். மலம் எல்லார்கிட்டையும் மலம் இருக்குது. அப்ப அடுத்தவங்களை ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உந்தூர், உங்களுக்கு மேல் உள்ளவங்களை பார்க்காதீங்க, கீழ் உள்ளவங்களை பாருங்க சொல்லிவிட்டு அந்த ஹதீஸுடைய கடைசியில் ஒரு பகுதி வரும், ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகள் நீங்கள் குறை காண மாட்டீர்கள். உங்களுக்கு மேல் உள்ளவங்களை பார்க்காம கீழ் உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்ன நல்லா வச்சுக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் நான் ஆரோக்கியமான உடம்பை தந்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு வருமானத்தை தொழிலை தந்திருக்கிறான், அல்லாஹ்வை நீங்கள் புகழுவீர்கள் கீழுள்ளவர்களை நீங்கள் பார்த்து. அடுத்து என்னன்னா ஈகோவும் என்ன செய்யும்? எங்கட பணிவை இல்லாமலாக்கும். ஈகோ இருக்குது இல்லை? இப்போ இந்த ஈகோ தன்மையால் நாங்கள் பணிவை இழப்போம். எனவே இந்த பணிவை நாங்கள் ஒருபோதுமே இழக்கக்கூடாது. பணிவோடு நாங்கள் நடக்கணும். பேச்சில், நடத்தையில், மற்றவர்களோடு சாப்பிடுகின்ற அந்த விதத்தில், எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போனால் எங்களுடைய ஆடையில், எல்லாத்திலையும் நாங்கள் பணிவோடு நடப்பவர்களாக இருக்கணும். மற்றவர்களும் நாங்கள் ஈக்குவல் எல்லா வகையிலையும். என்னை விட அவன் எந்த வகையிலும் உயர்ந்தவனும் இல்லை, அவனை விட நான் வசந்தவனும் இல்லை. நீ எவ்வளோ உயரத்தில் இருந்து பெருமை அடித்தா அது அல்லாவோட பார்த்துக்க, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன் என்று நானும் நீங்களும் வாழக்கூடியவங்களாக, பணிவை எப்பவும் பேணக்கூடியவங்களாக. சம்டைம் எங்களுக்கும் மனிதன் என்ற வகையில் கோபங்கள் வந்து பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது இந்த வசனத்தை இபாதுர் ரஹ்மான், அர் ரஹ்மானுடைய அடியார்கள் பணிவோடு நடப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பணிவோடு நடந்த சம்பவங்களை நாங்கள் கண்ணெதிரே கொண்டு வந்து பணிவோடு கடைசி வரைக்கும் நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இந்த வசனத்தினுடைய இன்னொரு பகுதி இருக்குது, வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, மடையர்கள் உங்களோட பேச வந்தா அஸ்ஸலாமு அலைக்கும்னு ஒதுங்க. ஏண்டா ரசூலுல்லாஹ் அதுக்கு அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இல்லை? அந்த வசனத்தில் அர் ரஹ்மானுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கன்னு சொன்ன நேரத்தில் அவன் என்ன கேட்குறான்? வமர் ரஹ்மான், யார் அர் ரஹ்மான்? அனஸ்ஜுது, நீங்கள் சொல்லி நான் வந்து சுஜூத் செய்யணுமா? இப்படி சில பேர் பேசுவாங்கல்ல, சும்மா எடக்கு முடக்கா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி எடக்கு முடக்கா பேசுகிறவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், அவன் ஒரு முட்டாள், அவனோட எல்லாம் நீங்கள் பேசாதீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் நான் வரேன்டா, நீ உன்னை பாட்டில் நீ போன்னு சொல்லி அவனை வந்து விட்டுடுங்க. அவனோட உட்காந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வேணுமென்னே உங்களுக்கு எதிராக ஏதாச்சும் சொல்லுவான், நீங்கள் உன்னை பேச வேணுமென்னே உங்களுக்கு எதிராக இன்னொன்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லிக்கிறான்னு சொல்ல போகல இன்னொன்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவனை விட்டுடுறான், அவன் மடையன்டா, முட்டாள் அவன். என்ன புத்தி இப்போ குழம்பி போயிருக்குது. ஏன்னா என்னையோட வேணுமென்னே கோபத்தில் இருக்கிறான். கோபத்தில் இருக்கும்போது புத்தி வந்து அழகாக வேலை செய்யுமா? தெளிவாக வேலை செய்யுமா? வேலை செய்யாத. அப்போ அல்லாஹ் என்ன சொன்னா? முட்டாள், முட்டாளோட நீ வாதம் செய்ய போகாத. வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன, முட்டாள். அங்கே அப்படி தானே கேட்குறான், மனிர் ரஹ்மான் என்று வரணும். அர் ரஹ்மான் என்றவன் யார் என்றது
அவன் அந்த உயர்திணையை போடாமல் அகிரிணையை போடுறான். உயர்திணையை போடாமல் அகிரிணையை போடுறான். என்ன மாவை போடுறான், இட்டை போடுறான். இட்டன்னா அது இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இல்லை, அந்த வேர்டை போடுறான். வமர் ரஹ்மான், அர் ரஹ்மான் என்றவர் யாருன்னு கேட்குறாங்க. சொல்லிவிட்டு அனஸ்ஜுது, நீங்கள் சொல்லி நாங்கள் வந்து சஜதா செய்யணுமா? அப்புறம் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவன் முட்டாள். வைதா ஹாத்தபுல் ஜாஹிலூன, முட்டாள் வந்தானுன்னா அவனை நீங்கள் வந்து தட்டி கழிச்சிடுங்க. எனவே அந்த மாதிரி ஆட்கள் உலகத்தில் நாங்களும் சந்திக்கின்ற போது அவர்களை தட்டி கழித்து சலாம் என்று சொல்லிவிட்டு போக வேண்டும். எனவே அர் ரஹ்மானுடைய அந்த பண்புகளில் 2வது பண்பு, முட்டாள்களோட மடையர்களோட நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்றது அல்லாஹ் தடுக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பண்புகள் அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். அதே நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இங்கே மதரசா, எங்களோட தௌஹீத் மதரசா உண்டு, இந்த மர்கஸில் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மதரசா பிள்ளைங்களுக்கு gift கொடுக்கறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த பிள்ளைங்களை பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வாங்க. அதே போல் வந்து நீங்களும் வந்து கலந்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.